ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டாப் பெஸ்ட்டான அட்வென்ச்சர்ஸ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 5 இருக்குது ஃபேண்டசி ஐலாண்ட். 2020 ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட பிளாட்டுன்னு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. அதாவது ஒரு ஃபேண்டசி ஐலாண்டுன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு தீவு இருக்கும். ஸோ அந்த தீவில் இருக்க ஒரு ஹோட்டல் மேனேஜர், அதாவது இன்வெஸ்டர், ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவங்களோட கனவை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதனால மக்கள் எல்லாரும் அவங்களோட கனவை எழுதி அனுப்புகிறாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க இங்கே ஐலாண்டுக்கு வர வச்சு அவங்களோட கனவை நிறைவேற்றி அனுப்புறது தான் இதோட மெயின் பிளாட்டே. ஸோ இது மூலயமா நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்க குரூப்ஸ் அவங்க எல்லாமே உள்ளார வர்றாங்க. ஸோ அவங்களோட கனவை நிறைவேற்றினாங்களா, இதில் என்னென்ன காம்ப்ளிகேட்டட் இருக்குது, அந்த ஐலாண்டில் என்னென்ன மிஸ்ட்ரிலாம் இருக்குது, அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இங்கேருந்து திருப்பி போனாங்களாங்கிற ஒரே மிஸ்ட்ரியாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. We weren't brought here to have our own fantasies. I want it. I got it. I want it. We were brought here to be a part of something else. I got it. I want it. I got it. அடுத்து நம்பர் 4 இருக்குது ஐலாண்ட் மூவி. 2005 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தமிழ் டப்லாம் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ஸ்டோரி பிளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு செப்பரேட்டாக ஐலாண்டுன்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் மக்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே தங்க வச்சு அவங்கள வளர்த்து அவங்கள மைக்கிலே ஒரு க்ளோன்ஸ்லாம் உருவாக்கி ஸோ ஆர்கன்ஸை அங்கேருந்து வெளியில் விற்கிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியில் தப்பிச்சு போய் எப்படி இந்த உண்மையை வெளியில் கொண்டு வராது, ஸோ அவரை தடுக்கிறதுக்காண்டி வில்லன்ஸ்லாம் என்னென்ன முயற்சி இருக்கிறாங்கிறது தான் படமே. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். We're not idiots. Well, excuse me, miss. I'm so smart I can't wait to go to the island. You admitted to live. I don't care how. Scarlett Johansson. Don't draw me like it! You still think there's an island? ஸோ நம்பர் 3 என்ன மூவி பார்க்க போகிறோம்னா மான்ஸ்டர் ஹண்டர். 2020 ரிலீஸ் ஆன படம் போகிறாங்க. ஸோ அங்கே உருவாகிற ஒரு மணல் புயலால் வேறு ஒரு உலகத்துக்கே அவங்க போயிடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் அவங்களை அட்டாக் பண்ண வருது. அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, தப்பிச்சு நம்ம உலகத்துக்கு திருப்பி வர்றாங்களா, யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஸோ இது போக அந்த உலகத்தில் இருக்க அந்த உலகத்தில் இருக்க மான்ஸ்டர்ஸ் நம்ம உலகத்துக்கு வேற வந்துடுது. ஸோ அதை எப்படி தடுத்து நிறுத்துறாங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Did you see that thing? Go back! This is officially above my pay grade. I don't care what those creatures are. நம்பர் 2 என்ன மூவி பார்க்க போகிறோம்னா 10,000 PC. 2008 ரிலீஸ் ஆன படம். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. இதோட ஸ்டோரி பிளாட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஹீரோவும் அவங்களோட மக்களும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போன்னு பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ் வந்து அவங்க மக்களை தூக்கிட்டு போயிடுறாங்க. கூடவே நம்ம ஹீரோவோட காதலியும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இதனால வெறியான நம்ம ஹீரோ அவங்க தேடி போய்க்கிருக்காரு. போகிற வழியில் என்னென்ன சவால்கள்லாம் சந்திச்சார், அங்கே போய் தன்னோட மக்களையும் காதலியையும் மீட்டு கொண்டு வந்தாரா, அதை பற்றின சுவாரஸ்யமான கதை தான் இது. அதோட ஸ்டன்னிங்கான விஷுவல் எஃபெக்ட்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கடைசியாக நம்பர் 1 வந்துச்சு. என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மூவி. 2018 ரிலீஸ் ஆன மூவி. தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்குது. என்னோடய பர்சனல் ஃபேவரட் மூவி. உங்களோட பர்சனல் ஃபேவரட் மூவி எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டோரி லைனுக்குள்ள போயிடுச்சு. எப்படி அவங்க வீட்டுக்கு போகிறேன், ஸோ போகிற வழியில் என்னென்னலாம் சவால்களை சந்திச்சா, ஸோ கூட ஒரு நிறையெல்லாம் கூட்டிகிட்டு போவான். இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஸ்டன்னிங்காக பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.